பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களை பற்றிய சாட்சி என்ன? ஆதார வசனம் யோவான் 5:32. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். இது இயேசு சொன்னது. நற்சாட்சி பெற்றவர்களே, மனிதர்கள் நம்மை பற்றி சொல்லுகிற சாட்சி மாறும், அது நிரந்தரம் அல்ல. பிசாசின் சாட்சி பொய், தேவனுடைய சாட்சியே மெய். யோவான் 5:37 இயேசு இப்படி சொல்கிறார், என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றும், என்னை பிதாதான் பூமிக்கு அனுப்பினார் என்பதற்கு என்ன சாட்சி என்று கேட்பீர்கள் என்றால் பதில் சொல்லுகிறேன். பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்றார். யோவான் 5:36. இயேசு தான் மனிதர்களின் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. பிசாசின் சாட்சி பொய், பிதாவின் சாட்சி மெய். அப்படி என்றால் ஒன்றும் கூட்டவும் மாட்டார், அவர் குறைக்கவும் மாட்டார். பிதா உள்ளதை உள்ளபடியே சொல்லுவார். நாம் தினந்தோறும் வேதத்துள்ள சாட்சிகளை பார்க்கிறோம். அது அவர்களின் உண்மையான நிலையை அப்படியே ஆவியானவர் பதிவு செய்துள்ளார். தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் விரும்பினதையெல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுத்த கர்த்தர் அவன் செய்த தவறை, கொலையை, அநியாய கொலையை மறைக்கவில்லையே. எழுதி வைத்தாரே. உரியாவை கொன்றானே, 2 சாமுவேல் 11 பதிவு செய்துள்ளாரே. இதையும் செய்துள்ளார், அதையும் செய்துள்ளார். ஆபிரகாம் என் நண்பன் என்று சாட்சி கொடுத்த தேவன், அவன் எகிப்திலும் பெலிஸ்திய தேசத்திலும் சாராளை தன் சகோதரி என்று சொன்ன பொய்களை மறைக்கவில்லையே. எழுதி வைத்து விட்டாரே. இயேசு நீதியை நிறைவேற்றி ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீர் விட்டு வெளியே வரும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றார். மத்தேயு 17 மறுரூப மலையில், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சாட்சி கொடுத்தவர். இறுதி நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபித்ததையும் பதிவு செய்துள்ளார். மக்களே, மனிதர்கள் இன்று உங்களை சூப்பர், ஆஹோ ஓஹோ என்று புகழுகிறவர்கள் காலத்தின் போக்கும் மாறும்போது ஒன்று மௌனமாகி விடுவார்கள். உங்களை பற்றி பேசும்போது மௌனமாகி விடுவார்கள், அல்லது நெகட்டிவாக சாட்சி சொல்வார், கூச்ச நாச்சம் இல்லாமல் சொல்லுவார்கள். குடும்பத்திலே கூட கணவன், மனைவி, பிள்ளைகள் இவருடைய சாட்சிகள் மாறும். விதிவிலக்கே இல்லை. இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். தேவனால் சாட்சி பெற்றவர்கள் யாவரும் பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்கு செய்தார்கள். அதனால்தான் தேவன் சாட்சி கொடுத்தார் என்று நினைக்க வேண்டாம். சாட்சி பெற்றவர்கள் தங்கள் இருதயத்தில் இருக்கும் ஆவியானவருக்கு, இணைந்திருந்த ஆவியானவருக்கு உண்மையாய் நடந்தார்கள். மனசாட்சிக்கு பயந்து நடந்தார்கள். தவறு செய்துவிட்டாலும் ஐயோ தவறு செய்து விட்டேனே என்று அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று தேவனோடு ஐக்கியம் கொண்டவர்கள், சாதாரணமானவர்கள், மனிதர்களுக்கு பயப்படாதவர்கள், மனிதனுடைய மகிமையை தேடாதவர்கள். இந்தவர்கள் எங்களை புகழட்டும், என்னை பாராட்டட்டும், என்னை அப்படி கூடட்டும், அது தேடாதவர்கள், மிக மிக சாதாரணமானவர்கள். கர்த்தர் தங்களை கவனிக்கிறார் என்பதை 100% உறுதியாக இருந்து அவருக்கு கணக்கு கொடுத்தவர்கள். அதனால்தான் யோசேப்பு நற்சாட்சி பெற்றான். மோசே சாட்சி பெற்றான், என் வீடு எங்கு உண்மை உள்ளவன் என்று சாட்சி பெற்றான். யோபுவை பற்றி தேவன் சாத்தானிடமே சாட்சி சொன்னார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு 1:8. கேட்டீர்களா? இப்படி கொடுக்கணும் சாட்சி ஆண்டவர் நம்மை பார்த்து. இதற்கு யோபு என்ன செய்தான்? இப்படி சாட்சி கொடுக்குற அளவுக்கு யோபு என்ன செய்தான்? தன் குடும்பம், பிள்ளைகள் மேல் கவனமாயிருந்து பாவம் அவர்களை ஆட்கொள்ளாதபடி கவனித்து வந்தான். ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக பழி செலுத்தினான். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தான். தெய்வத்திற்கு எப்போதும் பயந்து நடந்தான். நேரத்திற்கும் மனிதர்களுக்கு தகுந்தாற்போல் தன்னை அவன் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அதுதான் அவன் செய்தான். மனசாட்சிக்கு பயந்து நடந்தான். பவுலை பற்றி அப்போஸ்தலர் 9 படிக்கலாம். அவரோட சாட்சி முந்தி எப்படி இருந்தது, பிந்தி எப்படி இருந்தது. அதாவது முந்தி என்று சொல்லும்போது இயேசுவை சந்திப்பதற்கு முன், இயேசுவை சந்தித்ததற்கு பின் எப்படி இருந்தது, அப்படி தான் நம்முடைய சாட்சி இருக்க வேண்டும். நாம் ரட்சிப்பதற்கு முன்பாக இருளில் இருந்தோம்,
அப்படி நம்ம சாட்சி கண்ணா பின்னான் என்று இருந்திருக்கும். ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவரோடு தொடர்பு கொண்டவன், ஆலயத்துக்கு போனவன், வேதம் வாசித்தவன், நம்ம சாட்சி எப்படி இருக்கிறது? பவுலை பற்றி முன்னாடி என்ன சாட்சி? அது 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் ஆண்டவர் அனனியாவிட்டு சொல்லுவார், நீ போ, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் அனனியா பயந்து விட்டான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் சபைகளை அழித்தவன், கிறிஸ்தவர்களை சிறையில் போட்டவன், ஸ்தேவான் கொலை உண்பதற்கு அவன் கொலை செய்யப்படுவதற்கு அவன் உடந்தையாக இருந்தவன். இப்படி பொல்லாத சாட்சி அவனை குறித்து. ஆனால் ஆண்டவர் சந்தித்த பின் உடனே மாற்றப்பட்டான், உடனே ஏற்றுக்கொண்டான். அவன் கால அவகாசமெல்லாம் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது என்ன சாட்சி? 11வது வசனம் சொல்லுகிறப்பார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறான் அந்த அனனியாவை பார்த்து, நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கேட்டீர்களா? ஆண்டவர் சொல்லணும், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், அவன் அதிகாலை எழுந்து என் பிள்ளை ஜெபம் பண்ணித்தான் வேலையை ஆரம்பிப்பான். என் பிள்ளை யாரை பற்றி குறை சொல்ல மாட்டான். காசிப்பை நடக்கிற இடத்தில் என் பிள்ளை இருக்க மாட்டான் சொல்ல வேண்டும். சாதாரண விஷயங்கள். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று கர்த்தரே சொன்னார். அப்போ நம்மளை பார்க்கிறார். 24 மணி நேரம் நம்ம கூட நிழலாகவே இருக்கிறார். அப்போ நம்மை பற்றி அவர் என்ன சொல்ல வேண்டும்? என் பிள்ளை மாய்மாலம் பண்ணாது, என் பிள்ளை சோம்பேறித்தனியாக படுத்துக்கொண்டே இருக்காது, பொய் சொல்லாது. இப்பொழுது என் பிள்ளை ஜெபம் பண்ணுகிறது, என் பிள்ளை நேர்த்தியாக வேதம் வாசிக்கிறது, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கும் பிள்ளை போகிறது, அங்கே கவனிக்கிறது, தெய்வத்துக்கு எனக்கு பயந்து நடக்கிறது. இப்படி நம்மளை பற்றி அவர் சொல்லுவாரா? யோசித்துப்பார். பேசுகிறோம், கர்த்தரோடு நாம் தினமும் இடைபடுகிறோம், பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். அவர் நம்மோடு பேசுகிறார், வேதத்தின் மூலமாக நம்மிடம் பேசுகிறார். அவர் பாரபட்சமற்றவர். நம்மளை எல்லாம் நம்முடைய குற்றத்தை பார்த்து தள்ளி விடுவார் என்றால் ஒருத்தர் அவரிடம் வர முடியாது. அதுதான் சங்கீதம் 130 சொல்லுகிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீர் என்றால் யாரும் இடத்தில் நிலைத்திருக்கக்கூடும். மன்னிக்கிறார், மன்னிக்கிறார், தினமும் மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் தினமும் அவரோடு இணைந்து மறுநாள் அதையே தவறு செய்யக்கூடாது. நல்ல மாற்றம் நம்மிடம் உண்டா? அதை நீங்கள் தான் யோசிக்கணும். அவர் இன்று உங்களை பற்றி சாட்சி சொல்வார் என்றால் என்ன சொல்லுவார்? அது உங்களுக்கே தெரியும். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு என்ன சாட்சி? புறம்பான சாட்சி உண்டு. காரில் ஸ்டிக்கர் ஒட்டுறோம், பிரைஸ் தி லார்ட் போடுறோம், நல்லது. வசனமெல்லாம் வசனம் காரில் போடுறோம், வண்டியில் போடுறோம். கிறிஸ்மஸ் ஆனால் ஸ்டார் தொங்க விடுறோம். நம்ம வீட்டை பார்த்தாலே தெரியுது கிறிஸ்தவர்கள் வீடு என்று. புறம்பான சாட்சி நிறையா. வேதத்தில் பேர்களை பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். ஐயோ, நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம், தொட மாட்டோம், தீட்டு என்று ஒதுங்கி கொள்கிறோம். இதெல்லாம் புறம்பான சாட்சி. உள்ளே என்ன சாட்சி? ஒருவர் சொன்னார்கள், அவங்க கிறிஸ்தவர்களாம், வெளியில் வாசலை கூட்டி குப்பையெல்லாம் எங்கள் வாசலை தள்ளிட்டு போகிறாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாம். சாட்சியா? 2 ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவர்கள், ஒரே சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், ஒரே சபைக்கு போகிறவர்கள், ஒரே இடத்தில் வேலை பார்ப்பவர்கள் பேசிக்கொள்வதில்லை. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறார்கள் என்று. போச்சா சாட்சி? போச்சா? என்னென்னதான் வண்ணமாக வெளியில் சாட்சி இருந்தாலும் இது போச்சே, சாட்சி போச்சே. அப்போ உள்ளே என்ன நமக்கு சாட்சி இருக்கிறது? நாம் எப்படி பயந்து நடக்கிறோமா? அப்படி நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு மகிமை இருக்கணும், ஒரு மதிப்பு இருக்கணும். நம்ம அப்பா மகிமைப்படணும். நம்முடைய பேச்சினாலே, செயலினாலே, நம்ம செய்யக்கூடிய வேலையினாலே, நம்ம பண்ணுற பிஸ்னஸ் என்றால் லாபம் வைத்துத்தான் பிஸ்னஸ் பண்ண வேண்டும். அப்படி நஷ்டத்துக்காக பிஸ்னஸ் பண்ணுவோம் இல்லை. படியிலே, நிறையிலே அதில் ஒரு தவறு இருக்கக்கூடாது, எடையிலே தவறு இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும். அவங்க கிறிஸ்தவருங்க, அந்த கடையில் போய் வாங்கலாம், அப்படி ஒரு சாட்சி இருக்கணும். அவங்க கிறிஸ்தவங்க, அவங்ககிட்ட கொடுக்கலாம், அவங்க அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்வார்கள். அவர்கள் கிறிஸ்தவருங்க, அவங்க நம்பி போகலாமுங்க சொல்லணும். அப்படி இருக்கணும் சாட்சி. இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கணும்? நீங்களே வேறு யாரோட கேட்க வேண்டாம், உங்களையே நீங்களே யோசித்துப்பார். இன்று ஆண்டவர் நம்மளை பற்றி சாட்சி யார்தான் சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்லுவார் என்று யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவது உண்டு, 100% பர்ஃபெக்டாக நம்மால் இருக்க முடியாது. இது கர்த்தர் எதிர்பார்ப்பதும் இல்லை. நாம் மனிதர்கள் தானே, இந்த பொல்லாத உலகத்தில் தானே நம்ம வாழ்கிறோம். இந்த ஏசாயா சொன்னது போல், ஏசாயா தீர்க்கதரிசி அவரே சொல்லுகிறார். உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில்,
அப்பொழுது நான், அதாவது ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அசுத்த உதடு உள்ள தான், ஆனால் ராஜாவை, இயேசு ராஜாவை பார்த்துட்டான், கர்த்தரை பார்த்து விட்டான். அப்போ பர்ஃபெக்டாக பரிசுத்தவான்களுக்கு தான் தரிசனம் கொடுக்கணும்னா அவர் ஒருத்தருக்குமே கொடுக்க முடியாது, அவரை பார்த்துக்க வேண்டியதான். அப்படி அல்ல, நாம் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும், தவறு என்று அறியாத காலத்தில் நான் தெரியாதவர் போல இருந்தேன் என்று சொன்னார். நீ அறிந்த பின்பு, எதை அறிந்த பின்பு? சத்தியத்தை அறிந்த பின்பு, அவரை அறிந்த பின்பு, அவருக்கு பயப்படுகிற பயத்தை அறிந்த பின்பு, அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று அறிந்த பின்பு தவறு செய்வது, அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. 100% கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்க. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கொஞ்சம் பொய் சொல்லலாம், கொஞ்சம் வஞ்சகம் பண்ணலாம், அப்படி அல்ல. பொய் சொல்ல வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்து விடுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் பேசுங்க, அது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. இந்த மனசாட்சி பொய் சொல்லாது, உங்கள் மனசாட்சி பொய் சொல்லாது, மாற்றாது, பயப்படாது. அதை நீங்கள் எந்த போரையும் போட்டு மூட முடியாது. மற்றவர்கள் நம்மை பார்த்து நல்லதனமாக 4 வார்த்தை சொல்லட்டு என்பதற்காக நாம் நடக்கக்கூடாது, பேசக்கூடாது. அதற்கு பேர் மாய்மாலம். வேதத்தின் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சகிப்புத்தன்மை, பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள். பொறுமை மிக மிக அவசியம். பொறுமைக்கெல்லாம் எல்லையெல்லாம் கிடையாது. நாம் என்னுடைய பேசுவது செய்வதை கர்த்தர் பொறுத்து கொள்ளவில்லையா? நம்ம எத்தனை பேசுகிறோம், எத்தனை செய்கிறோம், ஆண்டவர் பொறுத்து கொள்ளவில்லையா? அதுதான் சங்கீதம் தாவீது எழுதி வைத்தான். சங்கீதம் 18:36 என் கால் வலுவாதபடி நான் நடக்கிற வழியை நீர் அகலப்படுத்தினீர். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நீர் என் விஷயத்தில் பொறுமையாக இருக்கிறீர் என்று அர்த்தம். யோவான் 1:47 ஏசா நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அப்போ தான் பார்க்குறான் நாத்தான்வேல் இயேசுவை அப்போ தான் பார்க்குறான். இயேசுவை தாயின் கருவிலேயே கண்டு விட்டார், எப்போவோ பார்த்து விட்டார். நம்முடைய தாயின் கருவிலேயே கண்ட கர்த்தரிடம் நாம் எதையும் மறைக்க முடியாது. நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும் மனுஷர்கிட்ட சொல்லலாம், அவர்கிட்ட சொல்ல முடியாது. மனுஷர்கள் வேணால் காது கொடுத்து கேட்பார்கள், நம்புவார்கள், பின் இதெல்லாம் பொய்யின்ட்டு போவார்கள். கர்த்தர் அப்படி அல்ல. யாரிடம் நம்மை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் அப்படியாக்க இப்படியாக்க சொல்ல வேண்டியது இல்லை. நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் அதுவே சொல்லும். அது நம்மை பற்றி பேசும். சபையில் எப்படி நடந்து கொள்கிறோம், சபைக்கு நேரமே போகிறோமா, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி கேட்கிறோம், அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். சாக்குப்போக்கு சொல்வது அவருக்கு தெரியாதா? உண்மையான சாக்குப்போக்கு. நமக்கு நாமே உண்மையாய் இருப்போம், மற்றவர்களுக்கல்ல. கணவன் தன் உணர வேண்டும். மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அவள் இப்படி நடந்தால்தான் செய்வேன்னா எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டியும் செய்ய முடியாது. 2 பேரும் உண்மையாக இருக்க வேண்டும். அவரவர்கள் நீ உண்மையாக இருந்தால் தான் நான் உண்மையாக இருப்பேன் என்று, நான் உண்மையாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு வேண்டியது செய்கிறேன் என்று மனைவி சொல்ல வேண்டும், மனைவி செய்ய வேண்டும். அப்போ புருஷனுடைய மனசாட்சி குத்தும். ஏன் இவ்வளவு டைவர்ஸ் வருகிறது என்றால், அதுதான் அந்த சாட்சியை விட்டு வெளியே வந்து விடுதல். நீ செய்தால்தான் நான் செய்வேன் என்று பொறுத்து கொள்ளாத தன்மை, சகித்து கொள்ளாத தன்மை. செம்மையானவர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள் அப்படி என்று வேதத்தில் யார் சொல்லுகிறது? பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறப்ப சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி அல்லங்க. என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறவங்க தான் உத்தமர்கள், செம்மையானவர்கள், நீதிமான்கள். கர்த்தர் என்ன செய்ய சொன்னார், முடியாதக்கு ஒரு கிருபை கொடுக்கிறார். கிருபை இல்லாமல் நம்மளை செய்ய சொல்கிறதே இல்லை. நம்மளால் முடியாது. நம்ம பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நாமளாக செய்ய முடியாதுன்னு எதையும் செய்ய முடியாது. இன்றைக்கு பண்ணுற இட்லி நாளைக்கு சோட சரியாக வர்றதில்லை. அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது பார்வைக்கு உண்மையாய் செம்மையாய் நடந்து சாட்சி பெற்று வாழ விரும்புகிறோம். உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எனக்குள்ளே என்னோடு உயிருக்குயிராக மூச்சுக்கு மூச்சாக இருக்கும் என் தகப்பன் இயேசுவை என்னை பற்றி தினமும் சொல்லும் சாட்சியே மெய்யானது. என் மனசாட்சியே உண்மையான சாட்சி. ஆமேன். ஹல்லேலூயா.